இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பயன்படுத்தினா அன்றாடம் ஏற்படக்கூடிய நிறைய உடல்நல பிரச்சனைகளை நீங்களே ஹாஸ்பிட்டல் போலாம சரி செய்யலாங்க. இதோட எதை எப்படி சேர்ந்து செய்யறது, இதை எப்படி சுத்தி செய்யறது, இதுதாங்க முக்கியமா நாம இதுல சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறாங்க. சுக்கு தாங்க அந்த பொருள். இதாங்க கடைசியில சுக்க போய் சொல்ல வரீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சுக்குக்கும் நல்ல குணமும் உண்டு, கெட்ட குணமும் உண்டு. அதை சுத்தி பண்ணணும். அந்த சுத்தி முறை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இது மெயின் மேட்டர். அதோட இல்லாம சுத்தி பண்ண சுக்க எந்த பொருளோட எப்படி சேர்த்து பண்ணா எந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். முதல்ல சுக்கு பண்றது எப்படின்னு பார்க்கலாம். சுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டு முகம் உண்டு. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. அதே மாதிரி நல்லது செய்யக்கூடிய இந்த சுக்குக்கும் தீமை செய்யக்கூடிய பண்புகளும் உண்டு. அந்த தீமை செய்யக்கூடிய பண்புகளை நீக்கிட்டு நன்மை செய்யக்கூடிய பண்புகளை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு பேர் தான் சுத்தி முறை. விவரமறிஞ்ச சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மூலிகைகளையும் சுத்தி பண்ணி தான் செய்வாங்க. ஒரு சில மருந்துகள் வெளிப்போச்சு, தேவையில்லாததுக்கு சுத்தி பண்ணாம பயன்படுத்தலாம். இப்ப இந்த சுக்க சுத்திப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கல் சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி கொதிக்கிற தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா இந்த கொலன்னு ஆகும். அதை மட்டும் ரெடிமேடா நீங்க வெளியே சுண்ணாம்பா வாங்காதீங்க. அது ஒரிஜினலா இருக்காது. அந்த சுண்ணாம்பை கொலன்னு சுண்ணாம்பு என்ன பண்றீங்கன்னா, சுக்கு மேல நீங்க தடவுறீங்க. எல்லா சுக்குலையும் ஒரு 100 கிராம் இருக்குன்னா 100 கிராம் தடவிட்டு அதை என்ன பண்றீங்க, கொஞ்சம் காய வைங்க. காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அடுப்புல நேரடியா ஒரு கரண்டியோ ஒரு இதுலயோ குத்திக்கிட்டு காமிக்கணும். காமிச்சு மேல இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பை கொஞ்சம் கருகிற அளவு வைக்கிறங்க. கருகுனதுக்கு அப்புறமா எடுத்து சுண்ணாம்பை இப்படி தட்டினீங்கன்னா எல்லாமே உதிர்ந்துடும். மேல் தோலை மட்டும் லைட்டா சீவிருங்க. இவ்வளவுதாங்க சுக்கு சுத்தி. இப்படி சுத்து பண்ணி சுக்க பத்திரப்படுத்திக்குவாங்க. வாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நாம பார்க்கலாம். பித்தம் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. பித்தம்னா உடல் சூடு, அலல் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கிறுகிறுப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, பித்த மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. 2 நாளுக்கு ஒரு தடவை இல்ல டெய்லி காலையில இருந்துச்சுமா மஞ்சளா வாந்தி வருதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் பித்தம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுக்கு இருக்குங்களா, சுக்க தூள் பண்ணி, அதாவது இடிச்சு மிக்சியில போட்டு அடிங்க, பவுடர் ஆயிடும். அதோட எலுமிச்சம்பழம் சாறு. எலுமிச்சம்பழம் சாறுன்னா நீங்க சாதா எலுமிச்செல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா ஹைபிரிட் தான் அதிகமா வருதா. தோல் பெருசா இருக்கும், பார்க்க உருவமும் பெருசா இருக்கும். அது வேண்டாம். தோல் தின்னா இருக்கிற குட்டி எலுமிச்சம்பழமா வாங்கி கட் பண்ணி எலுமிச்சம்பழம் சாரை விட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்க வாயில வச்சு குடிங்க. இல்ல அப்படி குழப்பி சாப்பிடுங்க. பித்தம் அவ்வளவு சூப்பரா சரியாகுங்க. அடுத்து சுக்கு, மிளகு, தனியா, திப்பிலி, சித்திரத்தை, இந்த 5ஐயும் என்ன பண்றீங்கன்னா 300 ml தண்ணி ஊத்தி 100 ml வரைக்கும் சுண்ட வைக்கிறீங்க. சுண்ட வச்சு வடிகட்டி 3 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படியேப்பட்ட கடுமையான சளியா இருந்தாலும் கரைஞ்சி போயிடுமா. அடுத்து ஒரு அற்புதமான செய்முறை. இந்த சுக்கோட கொஞ்சோண்டு பால் சேர்க்குறீங்க. பால் சேர்த்து நல்லா மைய அரைக்கிறீங்க. நீங்க இதுல எல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா, மிக்சில எல்லாம் போட்டு அரைச்சா அரைப்படாது. அதனால அம்மியில நல்லா மைய மாதிரி அரைச்சிட்டு லைட்டா கொஞ்சம் சூடாக்குங்க. சூடாக்கி மூட்டு வலி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடங்கள்ல தடவி வர அப்படியே மூட்டு வலி ஸ்டெப் ஸ்டெப்பா குறையறத உணரலாம். இது அனுபவபூர்வ உண்மை. அடுத்து வாயு தொல்லை நீங்க இந்த சுக்கை இப்படி பயன்படுத்தலாம். சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு வெத்தலை. அந்த வெத்தலை என்ன பண்ணீங்க, கொஞ்சம் தண்ணியில கழுவிட்டு அந்த சுக்கு 2 சேர்த்து நல்லா மென்னு அந்த சாரை உள்ள குடிங்க. வாயு தொல்லை எல்லாம் ஓடி போயிடும். அடுத்து வாதம் குறைய. வாதம் அப்படின்னா வலிகள். பொதுவா அது காற்று பூதம்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்துல. இது குறையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கோட சம அளவு வேப்பம்பட்டை இதை எடுத்துக்கிட்டு 100 மில்லி தண்ணி விடுங்க. ரெண்டுத்தையும் கொஞ்சம் 1-2 இடிச்சுக்கிட்டு 100 ml தண்ணி விட்டு 30 ml சுண்ட வச்சு குடிச்சிட்டு வாங்க. ஒரு 2-3 நாள்ல நல்லா சூப்பரா வலிகள்லாம் கொஞ்சம் குறையறத நீங்க உணரலாம். கடுமையான தலைவலிங்க, இதை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம். சுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கிட்டு வலி இருக்கிற இடத்துல பற்று போடுங்க. அந்த தலைவலி எல்லாம் பதறி போய் ஓடிடுங்க. அடுத்து ரொம்ப தண்ணி அடிச்சிருவான். தண்ணி அடிச்சுட்டு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே தள்ளாட்டம். அந்த போதை தெளியறதுக்கு சுக்க வச்சு அருமையா ஒரு மருத்துவம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சுக்கு, அதோட தனியா, கொஞ்சம் தண்ணி, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா
அரைச்சி துவையல் மாதிரி அரைச்சி ஒரு உருண்டை சாப்பிட கொடுங்க. எப்படியாவது சாப்பிட வச்சுருங்க. சாப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள அந்த மயக்கம் தெளிஞ்சு உருண்டு படத்துக்கு இருந்தவன என்ன பண்ணுவான், அவனு கடந்துட்டு இருப்பான். அவனும் வந்து அவனுடைய சுய நினைவு வந்து நல்ல லெவலுக்கு வந்துருவான். நாங்க இதுவும் வந்து ஒரு அனுபவ முறை தான். அடுத்து வந்து அலர்ஜினா உங்களுக்கு வந்து தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, சுக்கோட வெந்தய பொடி கொஞ்சம் சேர்த்து தேனில் குழச்சி, சுக்கை வந்து பவுடர் ஆக்கிக்கிட்டு அதே மாதிரி வெந்தய பொடியும் எடுத்து கொஞ்சம் தேனில் குழப்பி சாப்பிடுங்க. அலர்ஜி காணாம போயிடும். அடுத்து வந்து சுக்கோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலக்குடையில தீமை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லாம் இருந்ததுன்னா சரியாகி வெளியே வந்துடுங்க. அடுத்த ஒரு டிப்ஸ் சொல்றாங்க பாருங்க. சுக்கு பிளஸ் சுண்ணாம்பு ரெண்டுத்தையும் அரைச்சி தொண்டையில தடவினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொண்டை கட்டிக்கும், ஒருத்தருக்கு பேச முடியாது, ஆமாங்க. பாடகர்களுக்கெல்லாம் இந்த தொண்டை கட்டிச்சுன்னா ரொம்ப அதோகிதான் அவங்க லைவ், அன்னைக்கு அவங்க இது காலி இல்லையா. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா இந்த டிப்ஸை வந்து தொண்டையில தடவினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரல் வந்து அடுத்து ஒரிஜினல் குரல் வந்துருங்க. அதுவும் சூப்பரா இம்ப்ரூவ்டு குரலா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா. சரிங்க, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். குற்று இருமல், அதாவது அப்ப இப்படி இருமிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கோட அதிமதுரம் ரெண்டுத்தையும் தூள் பண்ணி மிக்ஸ் பண்றீங்க. மிக்ஸ் பண்ணி தேன்ல குழச்சி நாக்கில் வச்சு நக்கி ருசிச்சு சாப்பிடுங்க. அதோட டேஸ்ட் அந்த இதுவும் உள்ள போகும்போது தொண்டையில போகும்போது என்ன ஆகுன்னா, அப்பப்ப அந்த கணக்கக்கூடிய இருமல் வந்து சரியாயிடுமா. சரிங்க, சுக்க வந்து அல்சர் குறையை எப்படி பயன்படுத்தலாம். தயிர் சாதம் இருக்கு பாத்தீங்களா, தயிர் சாதத்துல நம்ம இந்த சுத்தி பண்ண சுக்கை வந்து பவுடர் ஆக்கி அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட அல்சருடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுக்கும் வாய்ப்பு உண்டா. அடுத்து வந்து விஷக்காய்ச்சல். இப்ப திடீர்னு காய்ச்சல் வருது, மர்ம காய்ச்சல், விஷ காய்ச்சல், என்ன காய்ச்சல கண்டுபிடிக்க முடியலன்னா மர்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்லிடுவோம். இது மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கு, மிளகு, பூண்டு, வேப்பலை இதெல்லாம் சம அளவை எடுத்து கொஞ்சம் 1-2 தட்டிக்கோங்க. ஒரு 300 ml தண்ணி விட்டு அதை கொதிக்க வைங்க. அப்படியே கொதிச்சு 100 ml சுண்ட வரும். சுண்ட வந்து நீங்க வடிகட்டி காலை மாலை குடிச்சிட்டு வாங்க. இந்த பேர் என்னன்னு தெரியாத காய்ச்சலும் காணாம போயிடுங்க. இது மாதிரி சுக்குக்கு வந்து இன்னும் நிறைய நன்மைகள்லாம் இருக்கு. மேக்சிமம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வேலை செய்யக்கூடிய யுக்திகள் தான். சும்மா ஏதோ டைம் பாஸ்க்காகலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு பிரச்சனைகள் ஏற்படும் போது பயன்படுத்தி உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.